அவங்களோட ஃபேஸை ரவுண்டாகவும் பஃபியாகவும் இருக்குது அப்படின்னா அது ஃபேட்டு கிடையாது. அதுக்கு எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸும் தேவை கிடையாது. இந்த பஃபி ஃபேஸை எப்படி 10 நாளில் நார்மல் ஷேப்புக்கு கொண்டு வரதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபேஸை ரவுண்டாகவும் பஃபியாகவும் உங்களோட கண்ணமெல்லாம் ஸ்வோலன் ஆக்கி கண்ணுக்கு கீழே அண்டர் ஐ பேக்ஸு ஜாலினே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வாட்டர் ரிட்டென்ஷன். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எடுக்கிற எக்ஸசிவான சால்ட் இன்டேக். நம்ம சாப்பிட்ற சிப்ஸு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, குக்கீஸ் இது எல்லாத்துலேயுமே சோடியம் இருக்குது. இந்த எக்ஸஸ் சால்ட்டை வாட்டரை ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது எங்கே தெரியும் அப்படின்னா உங்களோட ஃபேஸில் தான். அதோடு சேர்த்து நீங்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது உங்கள் பாடியில் இருக்கிற கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகுது. இது இந்த பஃபினஸை வர்சன் பண்ணிடும். இந்த பஃபி ஃபேஸை எப்படி 10 நாளில் குறைக்கலாம்னா, ஸ்டெப் 1, எந்த அவுட் சைட் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. பேக்கேஜ் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி ஒன்லி ஹோம் குக்டு மீல்ஸ். இப்படி எடுக்கும்போது உங்களோட வாட்டர் ரிட்டென்ஷன் 70% ட்ராப் ஆகிடும். ஸ்டெப் 2, 7 to 8 hours தூங்குங்க. இதனால் உங்களுக்கு கார்டிசால் கம்மியாகுது. இதனால் உங்களுக்கு 3 நாளில் வாட்டர் ரிட்டென்ஷன் கம்மியாகும். ஸ்டெப் 3, லாங் வாக்ஸ். அதாவது வாக்கிங் பண்ண உங்களுக்கு ட்ராப் ஆன வாட்டரை ஃப்ளஷ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷனும் கம்மியாகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் 10 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க. நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும்.